Hello friends, welcome back to Food Recipe. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் வீட்லயே சுலபமா சூப்பரா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க போடுறதுக்காக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபுட் ரெசிபி நண்பர்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிற ஃபிஷ் கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சுட சுட சாப்பிடலாம், சூடாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் கட்லெட்டுக்கு மீன் சூஸ் பண்ணும்போது போன்லெஸ் மீனாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஷீலா மீன் எடுத்துருக்கேன். இதில் சென்டரில் மட்டும்தான் போன் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை நம்ம இப்போ பாயில் பண்ணிடலாம். ஒரு ஹாட்டான பாயிலிங் வாட்டரில் நம்ம எல்லா மீனையும் சேர்த்துட்ருக்கோம். ஒரு சைடு குக் ஆனதுமே திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் குக் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் வச்சிடலாம். இதோட போன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபிஷ் கட்லெட் செய்கிறதுக்கு மீனோட ஃப்ளஷை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதோட போன்ஸையும் மேலே உள்ள தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஹாட்டான பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக ஜிஞ்சர் சேர்த்து சாத்தே பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் சாத்தையானதுமே நம்ம கறி லீஃப் சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு இதோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை சேர்க்க போகிறோம். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. வதங்கினதுமே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளவுதான். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதோட பொட்டேட்டோக்கு சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் 2 உருளைக்கிழங்க நல்லா கொதிக்க வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம கட்லெட்டுக்கு தேவையான ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை நமக்கு என்னென்ன ஷேப்பில் தேவையோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ டைமண்ட் ஷேப் ஆகட்டும், இல்லை ஹார்டின் ஷேப் ஆகட்டும், இல்லை ரவுண்ட் ஷேப் ஆகட்டும், எதுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. அடுத்து நம்ம சைடெல்லாம் நல்லா ஷேப் ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்றா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் கட்லெட்டுக்கு ஸ்டஃப் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம இதை பிரெட் க்ரம்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு சைடில் 2 எக் எடுத்து பீட் பண்ணுறேன். இன்னொரு சைடில் நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட்லெட்டோட ஸ்டஃப் எடுத்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சு கவர் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே பிரெட் க்ரம்ஸ் கவர் ஆகிருக்குது. கவர் ஆகிருக்கிற பிரெட் க்ரம்ஸ் தான் கட்லெட்டுக்கு ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சரை கொடுக்கும். ஒன்று ரெடி பண்ணிவிட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த கட்லெட் எல்லாத்தையும் 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்படி ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறனால நமக்கு ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் கிடைக்கும். 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம கட்லெட்டை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்காக நம்ம பிச்சு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்டர் லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள சாஃப்டான மீன் ஸ்டஃப் எல்லாம் இருக்குது.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய். கீப் ஆன் வாட்சிங்.